மாயாண்டி ஏன் செங்காடனை கொன்ன? ஏன் கொன்ன? சொல்லு 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 சொல்லு. ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி ஊர் பூரா தொலைகிட்டு இருக்கேன். இங்கே தான் உட்காந்துருக்கேன். கிளம்பத்தில் செய்யறதெல்லாம் செஞ்சது தெரியாமல் இன்னைக்கு உட்காந்துருக்கேன். என்னடா என்ன எங்கள் அம்மாவை சின்ன பிள்ளைய எங்கள் அம்மாவை கொன்னேன், பொறுத்துக்கிட்டேன். ஊரில் இருக்க பொம்பளை பூரா கெடுத்து நாசமாக்கினேன், குடியை கெடுத்தேன், அதையும் பொறுத்துக்கிட்டேன். இந்த ஒரு பச்சை குழந்த உன் ஈவை இறக்கம் இல்லாமல் உன் காம வரைய அதை காமிச்சிட்டிய. உன்னையெல்லாம் சும்மா விடலாமா? டேய் கண்ணில் பார்த்த மாதிரி எதையும் பேசாத. நான் பார்த்த கண்ணதாட சொல்கிறேன். நீ உயிரோட விட்டா இந்த நாட்டையே குட்டிச்சாராகி போயிட பச்சை. செங்கோடா செங்கோடா ஆறுப்பா பார்க்கணும். ஐயா செங்கோடனை பார்த்துட்டு போனாலும் வந்தானுங்க. செங்கோடனை பார்க்கணுமா? ஆமாங்க, காலையில் தெக்க போகும்போது 2 பேர்த்து கிணத்து மேட்டில் பார்த்தேன். வர்ற வழியில் அப்படியே செங்கோடனை பார்த்துட்டு போனாலும் வந்தானுங்க ஐயா. கிணத்து மேட்டில் இருக்க 2 பேர்த்தையும் பார்த்தியா? செங்கோடனை பார்க்கணுமா? ஆமாங்க ஐயா. காட்டுறேன். அந்த குழப்பம் வாங்கப்பா. யாருங்க இது படம் வாங்கடா. வாங்க. மாயாண்டி என்ன ஏடா என்ன சொல்றது? இங்க பாரு, கோலத்து பாரு. பழையோடு பழனிசாமி, இவனுக்கு என்னாச்சு இப்படி கிடக்குறேன்? என்னாச்சு மாயாண்டி? என்ன இப்பதான் தோட்டம் போயிட்டு வந்தேன். இங்க வந்து பாக்குற இந்த கோலமாக்கி எடுக்குதப்பா. பெருசாமி இன்னொரு பாருங்க. அடா தலை நிக்க மாட்டேங்குது. பெரியசாமி ரத்தம். ஐயோ என்னப்பா, என்னடா ஆச்சு? கருச்சாமி என்னன்னு பாரு. அட உசுருக்குதான் பாரு. பழைய விட்டு பழனிசாமி என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஐயோ என்னாச்சு கருச்சாமி? முடிஞ்சு போச்சுண்ணா. முடிஞ்சு போச்சா? மாயாண்டி அண்ணா, மாயாண்டி அண்ணா என்ன நடந்தது? அட என்ன நடந்தது சொல்லு
ஏன் பெரியசாமிண்ணா, சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு. காரியங்க நம்ம அப்படியே முடிச்சிட்டோம். இது வரைக்கும் செங்கோடனைவே காணாம எங்க? ஏப்பா செங்கோடன் என்னாச்சு? எங்க போன? ஏன் இந்த திருட்டு மொழி முடிக்கிறேன்? எனக்கு எப்படியப்பா தெரிய? அவன் ஒன்னா சுத்தி பழகிட்டு இருந்தானுங்க. செங்கோடனை பார்த்து 1 வாரமாச்சு. என்னன்னா இப்படி சொல்றீங்க? பெத்த பையன் 1 வாரமா காணோம், பெரிய காரி வீட்டுல நடந்திருக்குது. நாங்கெல்லாம் பண்ணிட்டு திரியிறோம், பையனை காணோம்ங்கிறீங்க. நடந்த இந்த சம்பவத்துக்கு இங்க இருந்து இப்ப இந்த காரியம் எல்லாம் பண்ணலீன்னா என் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா? யோசனை பண்ணி பாரு நீங்க. அட முழிக்காத, சொல்லு. எனக்கு என்னமோ அவன் தான் ஜட்ஜோடு போயிருப்பான்னு தோணுது. அண்ணா அவங்க 2 பேரும் உசுரா பழகிட்டு இருந்தாங்கண்ணா. அவனும் பண்ணிருக்க மாட்டாங்கண்ணா. அது எப்படி? உன்னையும் செங்கோடையும் 4 நாளைக்கு மேல கிணத்து மேட்டில் நான் பார்த்தேன். நீ என்னவோ 1 வாரமாச்சுங்கிற? நீயும் பார்த்துட்டியா? ஏப்பா பெரியசாமி, ஏப்பா குளிக்க போறியாக்கு? ஆமா அதெல்லாம் கிடக்குது. உன் வீட்டில் நடந்த சம்பவத்திலிருந்து உன்ற மேல எனக்கு ஒரு கண்ணா இருக்குது. உன் மேல சந்தேகம் எனக்கு பயங்கரமா வந்துருச்சு. என்ன இவன் உன்னை உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி ஊருக்குள்ள உன்னை கூட்டி போய் மானத்துக்கு எடுத்து போடுங்க. நான் மரியாதையை சொல்லிடு. ஏப்பா நான் கேட்டுக்கிற குளிக்க போறேன்ட்டு போறேன். யோனி அனுப்பிட வேண்டியதை. அவங்க கூட போய் சேர்றான். பெரியசாமி ஆத்துல கிடக்குறானா? என்ன வைத்தியரா சொல்றீங்க? ஆமாண்ணா, செத்து கிடக்குறான்னா. செத்து கிடக்குறான். உட்காரு. நீ பதறாத, முதல்ல உட்காரு. எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா. நீ உட்காரு. ஊருக்கே வைத்தியம் பார்த்தவன் நீ உளறிட்டு கிடக்குற. உட்காரு. ஐயோ, பெரியசாமி? ஆமாண்ணா, ஆத்துல அப்படியே கிடக்குறான்னா. செத்து போயிட்டான்னா. என்னையா சொல்ற? ஆமாண்ணா, செத்து போயிட்டான்னா. செத்து போயிட்டான். இப்பதான் நான் செங்கோடன கிணத்துல மேலதான் தூக்கி போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். குளிக்கலான்னு போனேன். கிடக்குறான், அப்படியே கிடக்குறா. முதல்ல அந்த பச்சை குழந்தை, அப்புறம் கிணத்துல அவனை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் குத்தி கொண்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆத்துல 4, இனி 5, 6, 5, 6, 6 தெரியுங்களா? என்ன வைத்தியர? ஐயோ, பயப்படுறாருங்க, பயப்படுறாரு. பயப்படாத. எனக்கு என்னமோ இந்த கிழமை மாயாண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ ஒண்ணு பாத்தியா கருப்புசாமி? சொல்லுங்க.
3ஆம் நாள் காரியத்தும் போது யதார்த்தமா பெரியசாமி சொன்னான், நான் கிணத்து மேட்டுல உன்னை பார்த்தேன்னு சொன்னேன். அப்ப அவன் சொன்னான், நீயும் பார்த்துட்டியா? ஆமானோ. எனக்கு என்னமோ அதுல சந்தேகமா இருக்கு. ஆமா, நீயும் பார்த்துட்டியான்னு கேட்டான். நீ ஒரு பண்ணு வைத்தியர, சரிங்க, நான் சொல்றபடி செய்ய, சொல்லுங்க. பயப்படாத. நீ கிழவங்கிட்ட போய் நானும் பார்த்துட்ட மாயாண்டின்னு சொல்லு. அண்ணா, பயப்படாத, அண்ணா, நீ சொல்லிட்டு நீ போயிரு. சரிங்க. பின்னாடியே நான் வர்றேன் ஃபாலோ பண்ணிட்டு. ஆ, அப்ப அவன் உண்மையா அவனா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ணா, அதுக்குள்ள என்ன ஏதாவது பண்ணிட்டேன். பயப்படாத, நான் இருக்கிறேன். சரிண்ணா, தைரியமா போ, உங்களை நம்பிதான் போறேன். தைரியமா போ. சரி, மாயாண்டியோட வேஷத்தை நம்ம கலைக்கிறோம். கண்டுபிடிக்கணும்ண்ணா. ஏன்னா நம்ம ஊர்ல போலீஸுக்கு வந்தது இல்லை இது வரைக்கும். ஆமாண்ணா, நம்ம தான் இதை பண்ணி ஆகும். பண்ணியாச்சு. அதனால நீ கிளம்பு. ஆகட்டுண்ணா. மாயாண்டி பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டு நீ கிளம்பு. சரிண்ணா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, பார்த்துக்கிறேன். ஏப்பா வைத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? மூடி முடிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் எங்க இந்த பக்கம் போயிட்டு இந்த பாலை போன இப்போ ஒரு வாரமா காணோம்னு சொல்லி போட்டு தேடிட்டு இருக்குங்களா செங்கோடனை? செங்கோடனை? ஓ, செங்கோடனை நீ தேடிட்டு வர மறுக்கா? சரி சரி. விஷயம் தெரியுமா? என்னப்பா? காலையில ஆத்துல பெரியசாமி குணமா கிடக்குறான். என்ன சொல்ற வைத்தி? உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாதப்பா. அது என்ன? ஏடா, நானே அந்த கடையை போகணும் தேடிட்டு தானே வரேன். உன்னையும் பெரியசாமியும் நான் காலையில் நேரத்துலயே பார்த்துட்டேன். தெரியல உனக்கு? ஏ குடுக்குற வேலை பார். போ போ. இவனும் பார்த்தானா? இவனையும் மன்னிச்சிட வேண்டியதுதான். மாறி பண்ணா மாயாண்டி! புடி புடி கருப்பா, புடி புடி புடி, தூக்கு தூக்கு. இந்த போட்டு கட்டு கட்டணும். கையுங்க. நீங்க சொன்னது கரெக்டுனோ? என்ன பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கிற? நீங்க சொன்னீங்கல்ல கரெக்ட். ஏய் நடா ஊருக்குள்ள. ஏங்கப்பா, உனக்குமா தெரியாது என்னை பத்தி? எல்லாம் எனக்கு இல்ல, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. சரிடா. ஏய், வயசையும் பாரு, புத்தியும் பாரு. ஏய், ஆளை பாரு, வேலை. நான் வயசானவன்டா, நான் இப்படி செய்வேனாடா? வயசானவன் பண்ற வேலையா இது? சொல்லுடா. நான் நினைச்சேன்னா, நான் நினைச்ச புடுங்கற. நீ என்னை பத்தி உனக்கு தெரியாது, புடுங்கவன் நினைப்பேன். 4 கொலையும் நீதான் பண்ணியிருக்கிற கருச்சாமி. எப்படி 4 கொலையும் யாருக்கும் தெரியாம பண்ணானோ அதே மாதிரி 5வது இவனை நம்ம பண்றோம். எடுறா கைத்த, வட்டத்துல தூக்கு தொங்குவோம். தூக்கலாம். கை எடு எடு. நிறுத்துங்கடா. இங்க நடந்ததெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை நான் பூராமே பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அவன் ஒரு மன்னிக்க முடியாத கொடுங்குற்றவாளி தான். ஆனால் அவனை தண்டிக்கிற உரிமை இங்கே எனக்கோ உங்களுக்கோ யாருக்கும் இல்லை. அவனை சட்டத்தை முன்னால் நிறுத்துவோம், சட்டம் தன் கடமையை செய்யும்.